ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு. எங்கன்னா உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வர மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர ஜாப்ஸ் தான். ஸோ இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் இருந்தால் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். பட் ஜாப் வந்து கர்நாடகாவில். டெஸ்ட் சென்டரும் வந்து டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸும் கர்நாடகாவில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த வீக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து August 20. ஓகே, என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க: மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஐடி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே சில டிபார்ட்மெண்ட்ஸ் வரும் இல்லையா. இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி இவங்களாமும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் வந்து இசிஇ, இஎன்ஐ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சிவில்லையும் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்களாம் அப்ளை பண்ணலாம். ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி 65% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 615 ஜிபியில் 65%. அதுதான் நான் சொன்ன மாதிரி August 20 லாஸ்ட் டேட்டு. என்னென்ன போஸ்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் படி. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ரொம்ப கம்மியான அப்ளிகன்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. அப்புறம் டிசேபிள்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. கண் தெரியாதவங்க, கண் பார்வை சரியில்லாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, அப்புறம் ஒரு லெக்கு இழந்தவங்க, ஒரு கை இழந்தவங்க, 2 கால் இழந்தவங்க, லெப்ராக்சி, அதுக்கப்புறம் டுவார்ஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், இந்த மாதிரி அவங்களே சில கேட்டகரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிசபிலிட்டிலாம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேமெண்ட் எவ்வளோ சேலரி வரும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் பீரியட் அப்போ 50,000 சேலரி பர் மந்த் ஸ்டாண்டர்டாக. அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் வந்து அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 11 lakhs சிடிசி பர் இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்க்ளூடட் எவ்ரிதிங். பேசிக் பேயாக இருக்கட்டும், உங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இன்சூரன்ஸு, பென்ஷன் ஸ்கீம்ஸு, ஹெச்ஆர்ஏ எல்லாமே, எல்லா ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லா எலமெண்ட்ஸும் இன்க்ளூடட் 11 சிடிசி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஜாப் தான், ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்புறம் யூஸ்வலாக எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டி டிசேபிளுக்கு வந்து 5 இயர்ஸும். அப்புறம் டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ டைப், 60 கொஷின், 60 மார்க்ஸுக்கு. ஜென்ரல் டாபிக்ஸ் தான். இங்கிலீஷ், மேத்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் டைப்ஸு. ஒரு சப்ஜெக்ட், நீங்கள் இன்ஜினியரிங்கில் படித்த சப்ஜெக்ட் ஒன்று, இந்த மாதிரி வந்து 60 மார்க்ஸுக்கு 60 கொஷின்ஸு. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் ஃபேஸ். அதில் செலக்ட் ஆனிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபேஸுக்கு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து டெஸ்ட் சென்டர் வந்து கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃபேஸில் வந்து அதை பற்றின டெஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. பட் அதுவும் மோஸ்ட்லி கர்நாடகாவாக தான் இருக்கும். 4 விதமான டெஸ்ட் இருக்குது, 4 விதமான ஃபேஸஸ் இருக்குது. செகண்ட் ஃபேஸ்லேயே குரூப் டிஸ்கஷனில் ஸ்டார்ட் பண்ணி அப்ஜெக்டிவ் டெஸ்ட், ரைட்டிங் ஸ்கில்ஸு, அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ லாஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சேர்த்து 100 மார்க்ஸுக்கு. இதில் நீங்கள் எழுதின ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் 2 மார்க்கையும் சேர்த்து அக்ரிகேட் எடுப்பாங்க. அக்ரிகேட் எடுத்துகிட்டு அதில் வர ரேங்க்கை வச்சு உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்க அதெல்லாமே வந்து மாறும். இட்ஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்லையும் கொடுக்குறது தான். அப்புறம் இதுலேயும் ரிசர்வேஷன் இருக்குது. 50% வந்து ஜென்ரல், 45% ஓபிசி கேண்டிடேட்ஸ், 40% எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் அவங்க எடுப்பாங்க. இதுதான் வந்து மெயினாக எக்ஸாம் பற்றின விஷயங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எந்தெந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்லாம் இருந்தெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களோட ட்ரைனிங்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்கள் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் வந்து 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது. 5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜாபை விடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த 5 lakh பாண்டை பிரேக் பண்ணணும். அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் தான். ஏஜுக்கு ஒரு டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப், காஸ்ட் ப்ரூஃப், டிசேபிள் ப்ரூஃப், மெயினாக உங்கள் மார்க் ஷீட்ஸு, ஆதார், இது எல்லாமே ஜென்ரல் தான். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 rupees ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்,
SC/ST டிசேபிள்டுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. மற்றவங்க எல்லாம் 1000 ருபீஸு. லாஸ்ட் டேட் வந்து August 20. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த 2 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். வெப்சைட் கொடுத்துருக்காங்க. கரியர் பேஜில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். கிளியராக இந்த 2 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன டாக்குமெண்ட் வேணும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவ்வளோதான். இதுதான் மெயின் இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி வந்து பெருசாக வந்து இதில் எதுவும் இல்லை. August 20 லாஸ்ட் டேட் நான் சொன்ன மாதிரி. இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், பார்த்துக்கோங்க. சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ், IFSC கோடு, அதுக்கப்புறம் என்ன மினிஸ்ட்ரியில் வருது, அப்புறம் என்ன டாக்குமெண்ட்டோட சைஸ் என்ன, ஜாப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. மெயினாக தெரிய வேண்டியது August 20 லாஸ்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். எனக்கு கேட்டிங்கன்னா இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாத சில ஜாப்ஸில் வந்து இதுவும் ஒன்று. ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது கொச்சின் ஷிப்யார்டுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேறு. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ரொம்ப குறைச்சலான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய சீக்கிரமாக ரிவார்ட் கிடைக்கிற ஒரு விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும், நிறைய பேருக்கு தெரியாத ரொம்ப பாப்புலர் ஆகாத ஜாப்ஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தேடி கண்டுபிடிச்சி நான் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.